ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் தட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பைசி எக் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 4 முட்டை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாய் தூள், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண தக்காளி, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள். சீரகத்தூள் பொறுத்த வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடியாக நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முட்டையை அந்த வெள்ளை கரு மஞ்சள் கரு ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக் ஆம்லேட் பொதுவாக எல்லாருக்குமே செய்ய தெரியும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். செய்ய தெரியாதவங்களும் இருப்பீங்க, ஸோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் தான் இதில் ரொம்ப முக்கியம். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கிறோம். பொடியாக கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் கருவேப்பிலை ஃப்ளேவரும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாக ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து செய்ய மாட்டாங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு இதோடு சேர்த்து நம்ம செய்யலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு வாசனையாக, நல்ல ஸ்பைஸியாக, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், மிளகுத்தூளும் சேர்க்குறோம், தனி மிளகாய்த்தூளும் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்குறோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இந்த 2 தூளை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டைக்கு வந்து கலர் கொடுக்கறதே அதுதான். ஆம்லேட் பண்ணும்போது நல்ல கலராக இருக்கிறதுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் சேர்க்குறோம். சீரகத்தூள் வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் 3 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய். அதுக்கு முதல்ல பேன் வந்து நல்லா ஹீட் ஆகணும். பேன் வச்சுட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா எண்ணெய் சேருங்க. எக் ஆம்லேட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை இதோடு சேர்த்துக்கலாம். போதுமான அளவு சேர்த்துட்டு அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே எல்லா இடமும் இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நிதானமாக குக் பண்ணுங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்த சைடு நம்ம திருப்ப போகிறோம். ஓரெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து விடுங்க. அந்த எண்ணெயிலே அது வந்து அப்படியே ஸ்லோவாக குக் ஆகட்டும். ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நிதானமாக எண்ணெய் மேலே தெரிக்காத அளவுக்கு பொறுமையாக திருப்பி சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு உள்ளே இருக்க வெங்காயம்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நிதானமாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நம்மளோட ஸ்பைசியான எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.